4 hours 30 minutes. இதுதான் குளோபல் ஆவரேஜ் மேரத்தான் ஃபினிஷ் டைம். நம்மளோட கோல் 3 hours. ஸோ அதுக்கு நான் எந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்க போகிறேன், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறேங்கிறதுல தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹே கைஸ், என் பேர் அருண் டிராவிட். என்னோட சப் 3 hour மேரத்தான் ட்ரைனிங் ஸ்ட்ரக்சரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் 2 முக்கியமான டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஒன்று மை ட்ரைனிங் ஃபோர்காஸ்ட் அண்ட் இன்னொன்று கோரோஸ் ட்ரைனிங் ஹப்பில் இருக்கிற ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ட்ரைனிங் பிளான்ஸ். நீங்கள் ஸ்ட்ராவா யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து உங்களோட மை ட்ரைனிங் ஃபோர்காஸ்ட் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஸ்ட்ராவாவில் இருக்கிற உங்களோட வீக்லி மைலேஜ் ஆவரேஜ் எடுத்து, ஸோ அடுத்த வீக்குக்கு உங்களோட ஆவரேஜ் மைலேஜ் நீங்கள் எவ்வளோ ட்ரெயின் பண்ணணும், எவ்வளோ ரன்னிங் டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி அது கால்குலேட் பண்ணி சொல்லும். அதில் நம்ம வந்து பிளான்லாம் பண்ணிக்கலாம். ஸோ மண்டே இத்தனை கிலோமீட்டர், டியூஸ்டே இத்தனை கிலோமீட்டர், அதுவே சஜஸ்ட் பண்ணும். ஸோ அந்த ரேஞ்ச்குள்ளே, அந்த சேஃப் ரேஞ்ச்குள்ளே நாம் வந்து நம்மளோட வீக்லி ரன்னிங் டிஸ்டன்ஸை வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக நான் யூஸ் பண்ணுறது கோரோஸ் வெப்போட ட்ரைனிங் பிளான்ஸ். ஸோ இதில் நான் முக்கியமாக 2 ட்ரைனிங் பிளான்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று வந்து நம்மளோட மேரத்தான் ட்ரைனிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 8 week கிராஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ என்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் என்னோட என்டியூரன்ஸையும் ஃபர்ஸ்ட் ஒரு மேரத்தான் ட்ரைனிங்க்கு முன்னாடி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம். அதுக்கடுத்து என்னோட 20 week ஃபுல் மேரத்தான் ட்ரைனிங். ஸோ ஏன் 20 week அப்படின்னா, கம்மி டியூரேஷனில் இருக்குது, பட் ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் எனக்கு ஆங்கிள், ஹாம்ஸ்ட்ரிங்லலாம் இருக்குது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி வரணுன்றதுக்காக தான் இந்த 20 week மேரத்தான் ட்ரைனிங். இந்த 20 week முடிச்சு நான் 3 hours கம்ப்ளீட் பண்ணிடுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மேபி 2026 இன்னொரு 20 week நான் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் வேணால் நான் பண்ண சான்ஸ் மேபி ஸ்லைட்டாக இருக்குது. பார்ப்போம். ஸோ இப்போ இருக்க என்னோட ரேஸ் ப்ரெடிக்ஷன் படி என்னோட மேரத்தான் ஃபினிஷ் டைம் வந்து 7 hours. ஆனால் 7 hours என்னால் ஓட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரைனிங் பிளான். ஸோ இந்த ட்ரைனிங் பிளான் முடியும் போது என்னோட ரன்னிங் ரேஸ் ப்ரெடிக்டர், மேரத்தான் ரேஸ் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஃபுல் எஃபர்ட் போட போகிறேன். அட்லீஸ்ட் அந்த ஆவரேஜ், ஒரு சராசரி மனுஷனோட ஆவரேஜ் ஃபினிஷ் டைம் கிட்ட வந்து அதுக்கடுத்து அந்த சப் 3 hour மேரத்தான் ஃபினிஷ் டைம் அச்சீவ் பண்ணுங்கிறத என்னோட கோல். இது கோரோஸ் பேஸ் 3. என்னோட ரன்னிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாத்தையுமே நான் இதில் தான் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். இது வாங்கி ஒரு 2 weeks தான் இருக்கும். இது ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால் ஆல்மோஸ்ட் 8 to 9 days வந்து வருது ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணால், வித் அரவுண்ட் 6 to 7 hours ஆஃப் ஜிபிஎஸ் ஆக்டிவிட்டீஸ். இந்த வாட்ச் கூட நம்ம ப்ளூடூத் சென்சார்ஸ்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட மோஸ்ட் ஆஃப் த ட்ரைனிங்ஸ் வந்து ஹார்ட் ரேட் பேஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த போலார் H10 வாங்கியிருந்தேன். இதுதான் வந்து இண்டஸ்ட்ரி கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஹார்ட் ரேட் மானிட்டர்ஸ், ஒன் ஆஃப் தி கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஹார்ட் ரேட் மானிட்டர்ஸ். அடுத்து இதுக்கு கோரோஸ்க்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த வாட்சஸ் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 3. இது நான் 4 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் ஸ்விம்மிங் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி ட்ராக் பண்ணும்போது நடுவில் கட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இதுக்கு ஸ்விட்ச் ஆனேன், சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 கிளாசிக் LTE. இதில் வந்து இதை தான் நான் வந்து கொச்சின் மேரத்தானில் யூஸ் பண்ணேன். இதை நான் போட்டுட்டு ஓடும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 13-14 kilometers இது வந்து பேட்ரி காலியாகி ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த கோரோஸ் பேஸ் 3 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த பேஸ் 3 கூடவே கோரோஸ் பாட்னு சொல்லி வருது. இதை வந்து நம்ம ஷூவில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஓடணும்னா நம்மளோட பேஸ் வந்து கரண்ட் பேஸ் என்ன இருக்கோ அது நமக்கு அப்படியே வந்து வித்தவுட் எனி லேக் நமக்கு வாட்ச்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஹார்ட் ரேட் மானிட்டர் அண்ட் இந்த பாட் இதை வச்சு தான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த ட்ரைனிங்ஸ் வந்து இருக்க போகுது. அண்ட் இதுக்கடுத்து ரன்னிங் போகும்போது சாங்ஸ் கேட்கறதுக்காக சாம்சங் பட்ஸ் 3 Pro வாங்கியிருந்தேன். பட் இது என்னோட ரைட்டில் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. பட் லெஃப்டில் நான் வந்து ரன்னிங் போக போக ஸ்லிப் ஆகிட்டே வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இயர் ஹுக் இருக்க மாதிரி ஒரு ஹெட்செட் வாங்கணும் தான் இந்த ஸ்கல் கேண்டி புஷ் ஆக்டிவ் வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம காதில் ஹுக் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நம்ம என்னதான் வந்து ஓடினாலும் குதிச்சாலும் கீழே வந்து விழாது. ஸோ இதுதான் என்னோட ரன்னிங் ட்ரைனிங் கிட் ஒரு ரன்னிங் கிட். ஸோ இதை வச்சு தான் என்னோட ட்ரைனிங்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ இந்த ஜேர்னியில் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். எதை தூக்கிட்டு கவிட்டு ஓடிட போகுதுடா.